திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வரலாறுல செய்யாத ஒரு பெரிய பிழையை செய்கிறாங்க. என்னன்னா ஜென்சியோட மோதிர மாதிரி ஒரு முட்டாள்தனம், அறிவு கட்டத்தனம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு திமுகவோட பிரச்சனையா தமிழ்நாட்டோட பிரச்சனையா மாற்றணும்னு பார்க்குறாங்க. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். விஜய் முதலமைச்சரானதை இன்னமும் ஏற்றுக்க முடியல. தினம் கிள்ளி பார்த்துக்கிறாங்க. கிள்ள இடம்லாம் ரணமாகுது. அமைச்சர் சரத் அவர்களுடைய பிரச்சனை தான் பூதாகர பிரச்சனையா பேசப்படுது. இந்த ஒரு செய்தி எப்படி அணுகுறீங்க சார்? இப்போ நடக்கலது. அவரு நான் பண்ணலன்றாரு. பழைய வீடியோஸ் எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது மாட்ட மாட்டாங்களான்னு வச்சு அதை பூதாகரமாக்கி அதை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றணும்னு அவங்க பார்க்குறாங்க. சரத் விஷயத்தில் வந்து அவர் இல்லைன்றாரு. சிஎம் அமைதியாக இருக்கார். புது கவர்மெண்ட் வந்திருக்கும்போது நீங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களில் போய் உங்களோட எனர்ஜியை ஒரு பெரிய கட்சி வேஸ்ட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு ஒரு பெரிய இஷ்யூ வரும்பொழுது போராட்டங்கள், உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய கண்டனங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். அப்புறம் நாங்களும் ஜென்சியை பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சு, நாங்களும் ஜென்சி போகிறோம். ஜென்சியில் வந்துட்டு அவங்க ஏறின்னு நான் ப்ரௌடு குட்டு சொல்கிறோம். இந்த கருமத்துக்கு நீ அதை செஞ்சு தொலைக்காமலே இருந்திருக்கலாம். இன்னமும் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது. ஏன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேர் த ஃபியூச்சர். ஆனால் நாட்கள் நகர நகர திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூடாரமே காலி ஆகிட்டு இருக்கு. ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சுன்னு பேசுகிறாங்களே ஒழிய தட் இஸ் அ வீக்னஸ் ஆஃப் ஏடிஎம்கே பற்றி. டிஎம்கே பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் எடப்பாடி ஜாலியாக சிரிச்சுன்னு உட்காந்துருக்காரு. வாக் அவுட் பண்ணி பதறிக்கிட்டு ஓடுறது உதயநிதி ஸ்டாலின் தான். வை ஆர் யூ இன் தட் ஹரி? ஏன் நீ பார்த்தீங்க, ஏன் பதறீங்க? டிஎம்கேக்குள்ள பெரிய கிரைசிஸ் வந்து உருவாகிட்டு இருக்குது. அது ஏதாவது ஒரு ஸ்பார்க்குக்காக வெயிட் பண்ணுது. தேர் இஸ் அ ஸ்பார்க். டிஎம்கே வில் பி இன் டீப் சூன். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து கடந்த 5-6 நாட்களாகவே அமைச்சர் சரத் அவர்களுடைய பிரச்சனை தான் பூதாகர பிரச்சனையா பேசப்படுது. ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் சரி, ஒரு சாதாரண ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் சரி, இந்த ஒரு செய்தி எப்படி அணுகுறீங்க சார்? 2 வருஷம் நாள் நடந்ததுன்றாங்க. இப்போ நடக்கலது. அவர் நான் பண்ணலன்றாரு. அவர் நான் பண்ணலன்னு சொல்லும்போது நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? அல்லது முதலமைச்சருக்கு இதில் சந்தேகம் இருந்ததுன்னா முதலமைச்சர் விசாரணைக்கு உத்தரவிடணும். அவ்வளோதான். இது மேற்கொண்டு இதில் எதுவும் பேசுகிறதுக்கு இருக்குதா எனக்கு படலை. நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. இது என்ன, நீங்கள் இஷ்யூஸ் என்ன? இப்போ விஜய் அரசில் குறை காண்பவர்கள் பிரச்சனை அடிப்படையில் குறைகளை கண்டுபிடித்து அதை சொல்கிறாங்கன்னா ஃபைன். இப்போ கவர்மெண்ட் வந்த பிறகு ஏதாவது நடந்துருதுன்னா ஓகே. அல்லது கவர்னன்ஸ் சம்மந்தமான இஷ்யூஸ்னாலும் ஓகே. இது 2 இயர்ஸ் முன்னால் வந்த வீடியோ. இது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க பார்த்தா எவனும் தாண்ட மாட்டான். நான் நியாயப்படுத்தலை, கண்டிப்பாக நான் நியாயப்படுத்தலை. பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும்பொழுது சம்மந்தப்பட்ட நபர் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மேற்கொண்டு முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சர் தான். நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. தொடர்ந்து திமுகவினர் அது மாத்திரையை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோன்னு நேற்றைக்கு வரைக்கும் கூட வீடியோ பதிவிடுறாங்க. இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ என்னன்னா, துண்டு துண்டாக இதை பேச வேண்டாம். இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து 2 மாதம் ஆக போகுது. அவங்களால திமுகவால் ஏற்றுக்க முடியல. இந்த முடிவை ஏற்றுக்க முடியல. மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. எடப்பாடிக்கிட்ட தோற்றுருந்தா கூட அடங்கியிருப்பாங்க. புதுசாக வந்தவர்கிட்ட தோற்றதை அவங்களால தாங்க முடியல. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாராவது மாட்ட மாட்டாங்களான்னு வச்சு அதை பூதாகரமாக்கி அதை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றணும்னு அவங்க பார்க்குறாங்க. திமுகவோட பிரச்சனையாக தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. நான் திமுகவோட பிரச்சனைன்னு சொல்கிறது இந்த சரத்தோட போதை மருந்து, சோகால்டு போதை மருந்து, அதை சொல்லலை. நான் சொல்ல வருவது தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுகவுடைய அந்த மனநிலை. அவங்களால இந்த முடிவை ஏற்றுக்க முடியல. அவங்க மனசு வந்து விஜய் முதலமைச்சரானதை ஏற்க மறுக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் முறைகேடுன்னு சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு தைரியம் இல்லை. தேர்தலில் முறைகேடு நடந்தது, இவிஎம் மோசடி, எஸ்ஐஆரில் மோசடி, காசு கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டாரு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த தேர்தல் முடிவை நாங்கள் ஏற்றுக்கலன்னு அவங்க சொன்னால் கூட அவங்களுக்கு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்குன்னு அவங்கள பாராட்டலாம். அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. இந்த ப்ராசஸில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க தலைவர்லேருந்து கீழ்மட்ட தொண்டர் வரைக்கும் யாருமே எலக்ட்ரல் ப்ராசஸை சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அதை ஏற்றுக்காதது காரணம் இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்க முடியல. விஜய் முதலமைச்சரானதை இன்னமும் ஏற்றுக்க முடியல. தினம் கிள்ளி பார்த்துக்கிறாங்க. கிள்ள இடம்லாம் ரணமாகுது. பிரச்சனை ஒன்று தான். இது ஜனநாயகம். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்திருக்குது. அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியலன்னா மௌனமாக இருக்கணும். இப்படி புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஏதாவது மாட்டுமான்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பூனை கண்ணம் பூனிக்கிட்டால் பூலோகம் இருந்துச்சுன்னுவாங்க. பூனை நினச்சிக்குமா அப்படி? அந்த கதை தான் இது. சரத் விஷயத்தில் அவர் இல்லைன்றாரு. சிஎம் அமைதியாக இருக்கார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா கோர்ட்டு கூட போங்க. நீங்கள்
தப்பு கிடையாது. இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து நீங்கள் சொல்கிறத தான் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க சொல்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்திருக்கும்போது முதல்ல ஒரு 6 மாதமாவது மௌனமாக இருக்கணும், வாய்மூடி மௌனமாக இருக்கணும். ஹனிமூன் பீரியடுன்னுவாங்க. டே 1லேருந்து தகராறு பண்ணும்போது நாளைக்கு உண்மையான பிரச்சனைகளுக்கு நீங்கள் போராடும்போது அதுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். அதுதான் இன்றைக்கி திமுகவோட நிலைமை. திமுகவோட போராட்டத்தை மக்கள் ஒன்றும் கண்டுக்கும் இல்லை, அது ஒன்றும் பெரிய ஆதரவு எங்கேயும் கிடைக்கல. மக்களை பாதிக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளில் நீங்கள் இன்றைக்கி கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது மக்கள் உங்கள் பின்னால் வருவாங்க. உதாரணத்துக்கு மின்வெட்டு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஓரளவு நார்மல்சி வந்திருக்குது. அதில் இந்த அளவுக்கு நீங்கள் அணி திரண்டு போராடினீங்கன்னா கூட மக்கள் உங்கள் பக்கம் நின்று இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையில் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு ஐசோலேட்டடாக அந்த வீடியோட உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியாது. தெர் வாஸ் நோ ஃபோரன்சிக் எவிடன்ஸ். ரெண்டாவது, அது 2 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் பார்க்க வேண்டிய பார்வையே வேறு. முன்னொன்று சம்மந்தப்பட்ட நபர் நான் அதை செய்யலைன்னும் போது தேர் எண்ட்ஸ் த மேட்டர். பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆப்போனண்ட்டுக்கு தான். இது அத்தனையும் மீறி உனக்கு சந்தேகம் இருக்குதுன்னா முதலமைச்சர்கிட்ட பெட்டிஷன் பண்ணுங்கள், விசாரணை பண்ண சொல்லி. இது எல்லாமே இந்த அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லாத விஷயம். ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கும்போது நீங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களில் போய் உங்களோட எனர்ஜியை ஒரு பெரிய கட்சி வேஸ்ட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு ஒரு பெரிய இஷ்யூ வரும்பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய கண்டனங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போயிடும். அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். ட்ரக் மெனேஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் இஃப் சம்படி ஹஸ் பின் காட் அண்ட் தட் வீடியோ இஸ் 2-year-old வீடியோன்னும் போது அங்கே அளவுகோல்கள் வேறு. தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். யூ மே டிஃபர். இந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகுதா இல்லை உருவாக்கப்படுதாங்கிற கிளாஷ் எல்லாத்தையுமே ஒத்தி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து என்ன நடந்தாலுமே ஜென்சி டிஎம்கே vs டிவிகே இடையிலான ஒரு மோதல் நீண்டுக்கிட்டே போகுது. அரசியல் களம் இப்படி தான் இருக்க போகுது. இல்லை, அதுதான் திமுக அவங்க வரலாறுலேயே செய்யாத ஒரு பிழையை செய்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கொஸ்டின் 2வது கொஸ்டின் நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வரலாறில் செய்யாத ஒரு பெரிய பிழையை செய்கிறாங்க. என்னென்னா, ஜென்சின்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ப்ரெசன்ட் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்துடுச்சுன்னு சொன்னால் கூட ஜென்சி இஸ் தி ப்ரைமரி கன்சர்ன் ஃபார் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. கலைஞர் கருணாநிதியோட மிகப்பெரிய பலமே அவரால் அண்ணாதுரை 69 பவருக்கு 2 வருஷத்தில் செத்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு 50 வருஷம் அவங்க கருணாநிதி உயிரோடு இருந்தார். 49 வருஷம் உயிரோடு இருந்தார், கிட்டத்தட்ட 50 years. அவர் பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த 50 வருஷத்தில் 69க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 69லேருந்து 2018 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 49 வருஷம். அந்த 49 வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பவரில் எவ்வளோ நாள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 69 to 76 7 years. அப்புறம் 89 to 91 2 years, தட் இஸ் 9 years. அதுக்கு பிறகு 10 years, தட் இஸ் 19 years. 96 2000 2006 2011 19 வருஷம். 49 வருஷத்தில் 19 வருஷம் பவரில், 30 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தாங்க. தட் இஸ் 2/3 ஆஃப் தர் கருணாநிதிஸ் லைஃப் ஆஃப்டர் அண்ணா, ஏன்னா அதான் அளவுகள், பவர் இல்லாமல் அவங்க இருந்தாங்க. 1/3 தான் பவரில் இருந்தாங்க. ஆனால் பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழ்நாடு அரசியலை டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட்டும் நேஷ்னல் எக்ஸ்டென்ட்டை நேஷ்னல் பாலிட்டிக்ஸை டு சர்டன் எக்ஸ்டென்ட்டும் தன்னை சுற்றி ஒரு சுழலை வச்சார் கருணாநிதி. எப்பயுமே அவர் பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் ஆக்ஷன் பண்ணுவார். ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. முதல் கல்லை அவர் தான் அடிப்பார், அவங்க ரியாக்ட் தான் பண்ணுவாங்க. அவர் தான் அஜெண்டா செட்டர். அது எதனால் சாத்தியப்பட்டதுன்னா அவரோட மிகப்பெரிய பலம், அந்த கட்சியோட பலமாகவே அவர் வார்த்தை எடுத்தது என்னென்னா, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுப்பார். 1952 சிவாஜி கணேசனோட முதல் படம் பராசக்திக்கு அவர் தான் கதை வசனம் எழுதுகிறார். அதே கருணாநிதி 50 வருஷம் பொறுத்து 2010 அந்த வாக்கில் அன்றைக்கி இருந்த யங் ஹீரோஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவரால் கதை வசனத்தை எழுத முடிஞ்சுது. அதோட அது எதனால் சாத்தியப்பட்டதுன்னா, கலைஞர் கருணாநிதி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவரோட மிகப்பெரிய பலம், ஹீ லிவ்ட் அ லாங் லைஃப் ஆஃப் 94 years. மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிறது. இஸ் அடாப்டபிலிட்டி டு த சேஞ்சிங் டைம்ஸ். அதுதான் ஒரு மனிதனோட வெற்றிக்கான அளவுகோல்கள் ஒன்று. ஒன் ஆஃப் த பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இஸ் அடாப்டபிலிட்டி டு த சேஞ்சிங் டைம்ஸ். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்றது பலம் வாய்ந்ததுன்னு கிடையாது. டார்வின் தியரியில் உங்களுக்கு ஒன் ஹூ அடாப்ட்ஸ் வில் சர்வைவ், ஒன் ஹூ ரெஃப்யூசஸ் டு அடாப்ட் ஆர் ஃபெயில்ஸ் டு அடாப்ட் வில் கொலாப்ஸ். இன்றைக்கி கருணாநிதி இருந்தார்னா 6 மாதம் அமைதியாக இருப்பார், வாயே திறக்க மாட்டார். ஏன்னா ஜென்சியோட மோதிர மாதிரி ஒரு முட்டாள்தனம், அறிவு கட்டத்தனம், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு
சூசைடல் பாலிடிக்ஸ் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேர் த ஃப்யூச்சர். ஸோ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், தேர் த ஜெனரேஷன் யூ ஹாவ் டு என்கவுண்டர். அப்போ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறேன்னா அதை விட ஒரு எனக்கு வந்து இதை புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது ஒரு ஜெயலலிதா சண்டை போடலாம், கருணாநிதி சண்டை போட மாட்டார். ஏன்னா இஸ் பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் அடாப்டபிலிட்டி. எப்படி திமுகவில் இந்த சூசைடல் பாலிட்டிக்ஸ் வந்தது, ஹவு இட் ஹஸ் கிரெப்டின்றது எனக்கு புரியல. இப்போ இந்த உங்கள் கேள்வியே வந்து ரொம்ப ஆபத்தான கேள்வி. டிஎம்கேக்கும் ஜென்சிக்கும் சண்டை நடக்குதுனாலே டிஎம்கேவோட எந்த நியாயமும் எடுபடாது. பேசிக் காமன் சென்ஸ். பட் அவங்க இந்த தப்பு தொடர்ந்து செய்கிறாங்க. அப்புறம் நாங்களும் ஜென்சியை பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு, நாங்களும் ஜென்சி போகிறோம். ஜென்சியில் வந்துட்டு அவங்க ஏறின்னு நான் ப்ரௌடு குத்தூசுன்றோம். இந்த கருமத்துக்கு நீ அதை செஞ்சு தொலைக்காமலே இருந்திருக்கலாமே, இன்னமும் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறது. ஸோ அடாப்டபிலிட்டி இல்லைன்னா எது ஒன்றுமே வந்து பெரிஷ். தட்ஸ் வாட் ஹேப்பனிங். நீங்கள் வந்து இந்த கேள்வியை வந்து டிஎம்கேக்கும் ஜென்சிக்கும் கிளாஷ் ஏன் கண்டினியூஸாக இருக்குன்றது உங்கள் கொஸ்டின். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு சீசன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் இன் இந்தியா, நெக்ஸ்ட் டு அகாலிதள் ஆஃப் பஞ்சாப். அது கூட ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்ட் பார்ட்டி. இது ஒரு ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி. இது வந்து ஏன் அவங்களுக்கு இந்த தடுமாற்றம், ஏன் அதை அந்த கட்சியில் யாருக்கிட்டையுமே புரிஞ்சுக்க முடியல? ஒரு 6 மாதம் சைலண்ட்டாக, என்ன கேட்டால் 1 வருஷமாக நீங்கள்லாம் சைலண்ட்டாக இருக்கணும். இதுவரை வரலாறு காணாத தோல்வி உங்களுக்கு. எண்ணிக்கை அளவில் 59 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் எ நியூ பிளேயர் எஸ் டெஸ்ட்ராய்ட் யூ. அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் இப்போது ஒரு கட்சி மேலே ஹேட்ரட், விமர்சனங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா எதிர்கட்சியினுடைய இந்த பிரச்சாரம் இதை பேஸ் பண்ணி இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் யூ ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் நேச்சர். when you fight against nature you will lose. how can you fight with Gen Z? உங்களோட எந்த நியாயமும் எடுபடாதுன்றான். ஓவர் ஃபைட்ஸ் வித் Gen Z ஆர் கமிட்டிங் ஹராக்கரினா. இது வேறு, அந்த ஜென்ரேஷன் வேறு. அவங்க என்ன, அதனால் அவங்கள ஒதுக்கி தள்ளிட்டு நீ போக முடியாது. யூ கேன் ஹாவ் அ டைலாக். யூ ஷுட் ஹாவ் அ டைலாக் வித் தம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங், வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் ஹாவ் அ டைலாக். அப்படி டைலாக் பண்ண முடியலையா, கெட் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸ். யூ கேன் டூ. உங்களால் அந்த டைலாகை பண்ண முடியும். பிகாஸ் ஆல் அலாங் யுவர் ஹிஸ்ட்ரி யூ ஹவ் சர்வைவ்டு மெனி அ ஸ்டார்ம்ஸ். யூ ஹவ் சர்வைவ்டு மெனி அ ஸ்டார்ம். ஏகப்பட்ட புயலை, சூறாவளியை பார்த்துருக்கீங்க, மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க, மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்துருக்கீங்க. பட் இப்போ இருக்க மாதிரியான ஒரு ஐசோலேட்டட் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணல. ஸோ இதை விட இந்த டிஃபீட் வந்து ரொம்ப மோசமான டிஃபீட் கிடையாது. as far as நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் கன்சர்ன். 135 சீட்டு அசம்பிளியில் ஜெயிச்சு 5 வருஷம் கவர்மெண்ட் இருந்துட்டு தோக்கும்போது 59 சீட்டோட தோக்குறதுன்னு இட்ஸ் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். 91 கருணாநிதி வாஸ் டிஃபீட்டட் வித் 1 சீட் ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு. இட் வாஸ் வைப்ட் அவுட். டிஎம்கே வாஸ் வைப்ட் அவுட். அதுலேருந்து அதுக்கு பிறகு வைகோ வெளியில் போனோன்னே பார்ட்டி வாஸ் ஃபினிஷ்டுன்னு many theories were floated. Many people have written. ஆபிட் எழுதிட்டாங்க, அவருக்கு முடிஞ்சு போச்சு, டிஎம்கே இஸ் பரீட் அப்படின்னு. பட் வித்தின் 3 years he came back to power. கருணாநிதி came back to power. அதனால் இது ஒன்றும் as far as the numerical strength of the party is concerned, MLA strength, this is not a big defeat. இதை விட பல மடங்கு மோசமான டிஃபீட்டை பார்த்து, கற்பனை பண்ண முடியாத டிஃபீட்டெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து ரீசரக்ட் ஆகி வந்திருக்காங்க. தே ஹாவ் டிஎம்கே இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் மேபி வாஸ் த பவர் டு ரீசரக்ட் தெம்செல்ஸ். ரெசிலியன்ஸ் உண்டு அவங்களுக்கு. அந்த ஒரு ரீசரக்டாகி வரக்கூடிய ஒரு ரெசிலியன்ஸ் உண்டு. பட் திஸ் டைம் அவங்க அதை ஏற்க மறுக்கிறாங்க. த வெரி கான்செப்ட் ஆஃப் ஃபைட்டிங் வித் ஜென்ஸின்றதே வந்து அப்சல்யூட் நான்சென்ஸ். அதாவது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத முட்டாள்தனம். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின நேர்காணலையும் சரி, நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது அதிமுகவினுடைய நிலை அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் நாட்கள் நகர நகர திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூடாரமே காலி ஆகிட்டு இருக்கு. இப்படியே நிலை போச்சுன்னா திமுகவினுடைய நிலை என்னன்ற விவாதம். ஏங்க எல்லாரும் நல்ல கேள்விங்க. ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு, ஏடிஎம்கே அழிஞ்சு போச்சுன்னு பேசுகிறாங்களே ஒழிய தட் இஸ் அ வீக்னஸ் ஆஃப் ஏடிஎம்கே பற்றி. டிஎம்கே பற்றி எவனுமே பேச மாட்டேன்றான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேவோட கண்ட்ரோலில் தான் 90% ஆஃப் த மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி மீடியா ஹவுசஸ் இருக்குது. ஆக்சுவலாக த மேஜர் டேஞ்சர் இஸ் ஃபார் டிஎம்கே, நாட் ஃபார் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இஸ் கிரம்பிளிங், அது எவ்ரிபடி இஸ் நோயிங். அண்ட் பெரிய அளவில் வந்து ஏடிஎம்கேக்குள்ள பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரீசரக்ட் பண்ணணும்லாம் ஆசைலாம் யாருக்கும் கிடையாது. எடப்பாடி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு அசம்பிளியில் விஜய் பேசும்போது. சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயோட ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் எடப்பாடி ஜாலியாக சிரிச்சுன்னு உட்காந்துருக்காரு. வாக் அவுட் பண்ணி பதறிக்கிட்டு ஓடுறது உதயநிதி ஸ்டாலின் தான். வை ஆர் யூ இன் தட் ஹரி? ஏன் நீ பார்த்தீங்க, ஏன் பதறீங்க? ஜாலியாக கேட்க வேண்டியதானே. நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தலையாக போயிட போகுது. அப்போ என்னென்னா வந்து ஏடிஎம்கேவோட க்ரம்பிளிங் வந்து விசிபிளாக தெரியுது. டிஎம்கே வந்து ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பெரிய கிரைசிஸ் டிஎம்கேக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் அ ஸ்பார்க் இஸ் நீடட்
ஃபார் அ மேஜர் கிரைசிஸ் டு ப்ளோன் அப். பார்ட்டி அழிஞ்சிடும் அப்படிலாம் நான் யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன், ஏடிஎம்கே பற்றியும் சொல்ல மாட்டேன், டிஎம்கே பற்றியும் சொல்ல மாட்டேன். பட் பாப்புலர் பெர்செப்ஷனில் ஏடிஎம்கே க்ரம்பிளிங்கு, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க, விச் இஸ் ராங், தப்பு. டிஎம்கேக்குள்ளே பெரிய கிரைசிஸ் வந்து உருவாகிட்டு இருக்குது. அது ஏதாவது ஒரு ஸ்பார்க்குக்காக வெயிட் பண்ணுது. தேர் இஸ் அ ஸ்பார்க், டிஎம்கே வில் பி இன் டீப் சூப். பிடிக்கலன்னு ஒரு கட்சியிலிருந்து விலகி வரதை தாண்டி நேற்றைய தினம் நினைக்கிறேன் 2 நாளுக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் அவர் ஓப்பனாக சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களே என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படிங்கிறவர் வைக்கும்பொழுது இதனுடைய அவங்க வந்து அதிருப்தியால தான் அங்கேருந்து வந்தாங்களா? ஏன்னா தொடர்ந்து கிளாஷ் இருக்கு, மதிமுக வர்சஸ் திமுகன்னு மாறுது. இப்போ முஸ்லீம் லீக் கட்சியும் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையிலே இருந்துட்டு வராங்க. முஸ்லீம் லீக் வந்து அவங்களோட ட்ரஸ்டட் பார்ட்டிங்க. காதர் மொய்தீன் பொய் சொல்ல மாட்டார், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஐயுஎம்எல்ன்ற பார்ட்டி ஆல் அலாங் தேர் லைஃப் 1948 இனாகுரேட்டட் பார்ட்டி. அது ஆரம்பித்தது 1948, டிஎம்கே 1949. அவங்க ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே வந்து 60ஸ்லேருந்து அவங்க டிஎம்கேவோட எலக்ட்ரல் அலையன்ஸில் இருக்காங்க. எக்ஸப்ட் தோஸ் 4 years 1999-2003 when DMK was hobnobbing with பிஜேபியோட திமுக கொஞ்சி கொலாவி மந்திரி சபையில் இருக்கும்போது அந்த 4 வருஷம் மட்டும் அவங்க டிஎம்கேவோட இல்லை. மற்றபடி வந்து வெதர் ரெயின் ஆர் ஷைன்னு இங்கிலீஷில், அதாவது வந்து மழையோ வெயிலோ, அதாவது கஷ்டமோ நஷ்டமோ, திமுகவுடைய ட்ராவல் ஆன ஒரு பார்ட்டி முஸ்லீம் லீக். இப்போ இருக்க நிறைய முஸ்லீம் பார்ட்டிஸ் வந்து பிற்காலத்தில் வந்தது. அவங்க ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா கிட்ட போவாங்க, கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி கிட்ட போவாங்க. அப்படிலாம் போகாமல் ஒரே வார்த்தையில் சொன்னால் வெதர் ரெயின் ஆர் ஷைன், நல்லதோ கெட்டதோ, தோல்வியோ வெற்றியோ, அவங்க டிஎம்கேயோடையே ட்ராவல் பண்ண ஒரு இயக்கம். தேர் ட்ரஸ்டட் பார்ட்டி. அவங்க ஐயுஎம்எல் மட்டும் எப்பையும் எல்லாரும் விலகி போனாலும் டிஎம்கேவோடையே இருந்த ஒரு பார்ட்டி. அது அவங்கள வந்து டிஎம்கே ஹியூமிலியேட் பண்ணிச்சு. அவர் பொய் சொல்ல மாட்டார், நான் உறுதியாக சொல்கிறேன். காதர் மொய்தீன் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டட் ஆலி ஆஃப் டிஎம்கே. இவர் கூப்பிட்டு அந்த ரிசல்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு 1 week 4th to 9th விஜயால் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லையான்னும் போது எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சியை ஸ்டாலின் மேற்கொண்டார். அவர் சொன்ன மாதிரி முதல் நாள் கூப்பிட்டு எடப்பாடியை சிஎம் ஆக போகிறோம், நீங்கள் 2 பேர் ஆதரவு கொடுக்கணுன்னாரு. அடுத்த நாள் திருமாவை சிஎம் ஆக போகிறோம், நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். காதர் மொய்தீன் சொல்கிறது உண்மைங்க. மல்டிபிள் சோர்ஸஸில் அந்த தகவல்கள் தான் வருது. இன்னொன்று, சில பேர் சொல்லும்போது அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலாக டிஎம்கேக்கு எதிராக ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் பேசினதே கிடையாது. ஐ ஃபுல்லி ட்ரஸ்ட் வாட் காதர் மொய்தீன் சேஸ். திமுக அதிமுகங்கிறது வெளிப்படையாக சொல்லப்போனால் அது 2 துருவங்கள். ஆனால் விஜய்ங்கிற ஒரு தனிநபரை வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்குள்ளே எவ்வளோ வந்து வேறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நபரை வீழ்த்த நாங்கள் ஒன்று சேர்றோங்கிறதெல்லாம் எவ்வளோ பொலிட்டிக்கல் மிஸ்டேக்காக இருக்கும். இல்லை, பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ன்றதை தாண்டி டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சனோட ஈகோ அது ப்ராப்ளமானதால் ஸ்டாலின் அந்த முடிவை எடுக்க மாட்டாருங்க. He is a politician. You may have hundreds of opinions against Stalin, but he is fundamentally a hardcore politician. இங்கிலீஷில் சொல்லணும்னா இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல். அவர் எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான். இந்த தப்பை அவர் செய்ய மாட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி சம் அதர் ஃபோர்ஸஸ், அதெல்லாம் யாரும் நம்ம நேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இருந்த பர்சனல் என்மைட்டி வித் விஜய் வந்து ஃபோர்ஸ்டு ஸ்டாலின் டு take this sort of initiatives. இது ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் டிஎம்கே விட்டு வெளியில் போனதுக்கும் இன்றைக்கி வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ட்ரிஃப்ட் ஆகி போகிறதுக்கும் காரணமே அந்த ஒரு மூவ் தான். ஏன்னா அதில் பொய் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி செய்யலைன்னு இன்றைக்கி திமுக பொய் சொல்கிறாங்க. இவங்க அப்படி பண்ணாங்கன்றதுக்கு தேர் ஆர் மெனி எவிடன்சஸ். எம்ஏ பேபி சொன்னார், அஃப்கோர்ஸ் முதல் நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் பல்ட்டி அடித்தார். திருமாவளவன் சொன்னார், சொல்லிட்டு பல்ட்டி அடித்தார். காதர் மொய்தீன் தெளிவாக அதை திரும்ப சொல்கிறாரு. வீரபாண்டியன் சொல்கிறாரு. ஸோ எவ்ரிபடி நோஸ் இட். அப்புறம் அவங்க ஹிண்டு பேப்பரில் பேஜ் 1 வருது டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்னு. அதை மறுக்கலை அவங்க. அப்புறம் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் திரும்ப அதை பற்றி ட்வீட் போட்டார், அவங்க மறுக்கலை. நோ, வாட் மோர் எவிடன்ஸ் யூ நீடு? அப்போ இந்த எல்லைக்கு அவங்க போகிறாங்கன்னா அதை தான் நான் சொல்ல வரேன். திஸ் இஸ் த டெரிபிள் டிஃபீட். நம்பர்ஸ் இருக்கலாம் 59, ஆனால் அந்த ஒரு எம்எல்ஏ மட்டும் கருணாநிதி 91 ஜெயிச்சப்போ கூட வந்து இந்த லெவலுக்கு அவர் ஹீ டிட் நாட் ஸ்டூப் டு திஸ் எக்ஸ்டென்ட். ஹி ஸ்டூட் சாலிட்லி. இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி டிஃபீட் வந்துன்னா இவங்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் இவங்க கதை. அதனால் இது வந்து அந்த 5 நாள் பிட்வீன் May 4th to May 9th யாராவது புக்கு எழுதணும் என்ன கேட்டால் அந்த 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 நேரடியாக பார்த்த யாராவது ஒருத்தர் வித் சம் இன்டெகிரிட்டி உள்ள யாராவது
தே ஷுட் ரைட் சம் புக். ஈவன் காதர் மைதீன் கூட அதை எழுதலாம் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ தூரம் இவங்க வந்து டிஎம்கே வந்து கீழே இறங்கி போனாங்க விஜய் சிஎம் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு, விச் இஸ் வெரி வெரி நாசியேட்டிங். அதான். பட் ஒன்று ரிமெம்பர் ஒன் திங், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். அது வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே ஓட் பேங்கை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக டெப்ளீட் பண்ணிகிட்டு இருக்குது. அதை திரும்ப திரும்ப இவங்க எல்லாரும் பேசும்போதும் டிஎம்கேவோட எஸ்டுவைல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் இவங்க தாவேகால இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் திரும்ப திரும்ப அதை பேசுகிறாங்க. இதை பேச பேச உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து அப்படியே விஜய் பக்கம் ட்ரிஃப்ட் ஆகும். கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே வில் கொலாப்ஸ். ஆனால் ஈவன் திருமா அவர்களுமே வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், காட்டு மன்னார் கோவிலில் ஏன் திருமா நிற்கலன்னு யாராவது திமுகவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினீங்களா அப்படிங்கிற ஒன்று எழுப்பியிருந்தாங்க. இல்லைங்க, திருமா நிறைய மாற்றி பேசி அவரோட கிரெடிபிலிட்டியை இழந்துட்டார். அந்த கேள்வி நியாயமான கேள்வி. நீங்கள் ஏன் காட்டு மன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினீங்கன்னு என்ன கேட்குறீங்களே, போய் ஏன் ஸ்டாலினை கேட்கலன்ற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் கடந்த 4 மாதமாக திருமா பேசின பேச்சை வச்சு பார்க்கும்போது திருமா இதை சொல்லும்போது அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. பிகாஸ் திருமாவளவன் ஹஸ் காட் ஜீரோ கிரெடிபிலிட்டி நவ். திருமாவளவனுடைய நம்பகத்தன்மை இன்றைக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். கடந்த 12 ஆண்டுகளாக பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் லீடர்னால் திருமாவளவன் தான். ஆல் ஓவர் இந்தியா மெனி ஆஃப் தி பிஜேபி தலித் லீடர்ஸ் வந்து பிஜேபிக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர். ஆனால் கடந்த 4 மாதமாக அவர் பேசின பேச்சு, இப்பயும் பேசிகிட்டு இருக்க பேச்சை பார்த்தீங்கன்னா, ஹீ லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்லி. தன்னுடைய நம்பகத்தன்மையை கிட்டத்தட்ட மொத்தமாக அவர் இழந்து விட்டார். அவர் கேட்குறது நியாயமான கேள்வி. காட்டு மன்னார் கோயிலில் நான் நிற்கலன்னு என்ன கேட்குறீங்களே திரும்ப திரும்ப, அங்கே ஏன் ஸ்டாலினை கேட்க மாட்டேன்றீங்க, நியாயமான கேள்வி. ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக உரிமையை திரும்ப இழந்துட்டார். அதுதான் துரதிர்ஷ்டவசமானது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.